நியூஸ்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோஸில் ஒவ்வொரு தடவையும் நமக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் ரிலேட்டடாக என்ன இஷ்யூ இருக்குது, அதற்கு என்ன மருத்துவம் இருக்குது, இது தொடர்பாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்லீரல் தொடர்பாக. எப்படி நமக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக என்ன பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அதற்கான தீர்வு என்ன, இது போன்ற விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்முடைய இணைந்திருக்காங்க ரெலா ஹாஸ்பிட்டலுடைய ஹெப்பத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டின் டைரக்டராக இருக்கக்கூடிய டாக்டர் தினேஷ் ஜோதிமணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், அதுலேயும் நம்ம சம்டைம்ஸ் அந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நாங்கள் நியூஸ்லேயே சொல்லுவோம் இவ்வளோவுக்கு வந்து சேல் ஆகிருக்கு அப்படின்றப்போ, ஸோ எந்த அளவுக்கு அப்போ கன்சியூம் பண்ணுறாங்க, எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்றப்போ, ஸோ சேம் டைம் அதுக்கான பாதிப்பு என்ன அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹேபிட் இருக்கவங்களுக்கு இந்த லிவர் ரிலேட்டடாக என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடிக்கும் இப்போ ஒரு நான் சொல்ல ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட்னு சொல்லுவேன். நான் கோவிட் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆல்கஹால் பேஷண்ட்ஸ்லாம் ஒரு 50 வயசு 60 வயசில் வருவாங்க. இப்போலாம் 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே வராங்க. எதனால்? ஐ திங்க் எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மது பழக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே, அடிக்ஷன்னு, மேபி தே ஹாவ் லாட் ஆஃப் மணி, தே ஹாவ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஐ டோன்ட் நோ. அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் இல்லை, அந்த கோவிட்க்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு பிரிக்கிறதுல தான் ஒரு சடனாக ஒரு 2 and 3 years. பிகாஸ் நிறைய பேருக்கு ஜாபும் போயிருக்கு அந்த டைமில், கோவிட் டைமில். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தே கெட் அடிக்டட் டு ஆல்கஹால், அன்ஏபிள் டு ஸ்டாப். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இப்போ நிறைய பார்க்குறோம். இன்ஃபேக்ட் முன்னாடி மாதிரிலாம் அந்த வைரல் ஹெப்படைட்டிஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அவுட் பேஷண்ட்ஸை பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் அண்ட் ஆல்கஹால். இன் பேஷண்ட்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க இல்லையா, அது ப்ரிடாமினென்ட்லி யங் ஆல்கஹாலிக்ஸ் தான். ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அக்யூட் ஆன் க்ரானிக் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி லிவரில் கொஞ்சம் டேமேஜ் இருந்திருக்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் ஹெவி ட்ரிங்கிங்னால. அது தெரிஞ்சும் குடிச்சிட்டே இருப்பாங்க டு த பாயிண்ட் வேர் தே கேனாட் ட்ரிங்க். ஃபிசிக்கலி அவங்களால குடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாண்டிஸ் லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், 25-30 இருக்கும். அண்ட் ஸோ அவங்களால ட்ரீட்மெண்ட்டும் அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப சிக்காமல் இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் யூஸ் இருக்காது. ஸோ அவ்வளோ இதெல்லாம் ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு 40 வயசு 45 வயசுக்குள்ளே இருக்கிற பேஷண்ட்ஸ். அது அந்த ட்ரெண்ட் இப்போ வேறு மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து 60 வயசில் வரும், சரி அவங்கள அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நிறுத்தியிருப்பாங்க. ஸோ லிவரில் பிரச்சனை இருக்குது, நான் வந்து குடிக்க நிறுத்திடுவாங்க. இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிஞ்ச் ட்ரிங்கிங், ஹெவி, நீங்கள் சொல்கிற அந்த கேட்டகரி ஆக்சுவலி ஹெவி ஆல்கஹால் கன்சம்ஷன், தெரிஞ்சே குடிக்கிறது, அது வந்து இட்ஸ் அ டிசாஸ்டர், இட்ஸ் லீடிங் டு டிசாஸ்டர். ஏன்னா ஒன்ஸ் அக்யூட் ஆன் க்ரானிக் லிவர் ஃபெயிலியர்ன்ற அந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா, பர்டிகுலர்லி அதில் கிரேட் சிவியரிட்டி கிரேட் இருக்குது. கிரேட் 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற ஆர்கன் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ லிவர் பாதிக்கும், ரத்தம் வரையாது, பிரெயின் ஃபங்க்ஷன் போயிடும், கிட்னி போயிடும், பிளட் ப்ரெஷர்லாம் ஹோல்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் 90% தே டை. ஸோ ஐம் டாக்கிங் அபவுட் த யங் பாப்புலேஷன். ஓகே, அண்ட் தட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் கண்ட்ரி. இல்லை, சச் தே ஆர் த ப்ரொடக்டிவ் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது யூ கான்ட் அஃபோர்ட் டு லூஸ் தம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஆல்கஹால் நிறுத்திட்டாங்கன்னா நார்மல் ஆகிடுவாங்க ஆக்சுவலி. ஓகே, அண்ட் அதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் வார்னிங். அதுதான் நான் சொல்லுவேன். நான் அந்த எப்போ நம்ம அந்த ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவோம், லிவர் அப்படியே வீங்கி போய்டும், பெருசாக இருக்கும் லிவர், ஜாண்டிஸ் இருக்கும், ரொம்ப சிக்காக இருப்பாங்க, நியூட்ரிஷனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் எப்போ ஆல்கஹால் நிறுத்துகிறாங்களோ யூஸ்வலி ஃபாலோ பண்ணும் ஒரு 3 மாதம். அதுலேயே மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படாது. ஓகே, அதே மாதிரி எல்லாம் ஸ்டேபிள் ஆகிடும், தே கேன் கோ பேக் டு தட் ஜாப், அந்த மாதிரி. பட் அது தெரிஞ்சே திருப்பி குடிக்கிறவங்க, அண்ட் சரியாயிட்ட அப்புறம் திருப்பி குடிக்கிறவங்க, அதுதான் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஸோ நல்லா சரியாயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபாலோஅப்பே வரமாட்டாங்க. பார்த்தா 6 மாதம் கழித்து ஐசியூவில் வந்து அட்மிட் ஆவாங்க. ஏன்னா ஃபேமிலி சொல்லுவாங்க அது திருப்பி குடித்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேஜிலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அந்த அக்யூட் அண்ட் க்ரானிக் லிவர் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா, இம்ப்ரூவ் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து அந்த விண்டோ பீரியட்னு இருக்கும். அந்த விண்டோ பீரியடுக்குள்ளே டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சே ஆகணும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும் அப்படின்னும் போது ஃபேமிலியில் யாராவது டொனேட் பண்ணணும், அதுக்குரிய காஸ்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பேஷண்ட் ஃபிட்டாக இருக்கணும், அதுக்கு ஆல்ரெடி வீக்காக இருப்பாங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்காது, எல்லாருக்குமே டக்குன்னு பண்ண முடியாது அதெல்லாம்.
ஸோ இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஃபேமிலிக்கிட்ட. அண்ட் ஆஸ் ஃபார் கிளினிஷியன்ஸுக்கும் அது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் ஆகிடும். அது என்னடா இவ்வளோ சிக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இப்போ வருது, நிறைய பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பேசுகிறோம், அதை நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப டிலேடாக, அந்த ஒரு மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோமே. ஜென்ரலாக இதை ட்ரீட் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? ட்ரீட் பண்ணுறது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லைஃப் ஸ்டைல் தான். அது அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வரவங்களாம் இதுக்கு எதாவது மாத்திரை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, இதுக்கு எதாவது மருந்து இருக்கான்னு கேட்பாங்க. வெயிட் குறைக்கிறதுக்கு மருந்து இருக்கா? நம்ம வெயிட் குறைக்க மருந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இன்ஜெக்ஷன்ஸு டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ அது கூட சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஓகே, அது சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 1 இயர் இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம், ஓகே, அதுக்கப்புறம் நல்ல வெயிட் குறையுதுனால இன்ஜெக்ஷன் எடுத்து மறுபடியும் வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் வந்து உங்களுக்கு பெர்மனண்ட் ஆக்சுவலி. அது ஒரு அதனால தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அதுதான் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, அது செலக்டட் பேஷண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வி டூ யூஸ் பட் ஒன்லி இன் செலக்டட் பேஷண்ட்ஸ். அது ஆல்கோஹாலுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் as such ஒன்றும் கிடையாது. நியூட்ரிஷன், கிவிங் அப் ஆல்கோஹால், தே ஷுட் என்கேஜ் இன் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இப்போ ரீஹேபிலிட்டேஷன்லாம் நிறைய சென்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்கேஜ் போகணும். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா முன்னாடியோட இப்போ நிறைய ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கணும். நல்லா சாப்பிடணும் மெயினாக. அதர் இஷ்யூஸ் தே டோன்ட் ஈட். பர்டிகுலர்லி யார் நிறைய எக்ஸஸாக குடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து நியூட்ரிஷனில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த விட்டமின் கரெக்ஷன் அதெல்லாம் பண்ணணும். அண்ட் ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். அது ஸோ சரியாயிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களோட லோக்கல் கேஸ்ட்ரன்டாலஜிஸ்ட் இருப்பாங்க அங்கே ஊரில், எங்கெங்கேருந்து வரீங்களோ அங்கே ஃபாலோ அப்பில் இருங்கன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நார்மல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட குடிக்கிறது தான் இங்கே நிறைய பிரச்சனை. அது அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருப்பி வருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஃபேமிலி தான் வருவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்க. ஓகே, வேறஸ் இங்கே ஒன்ஸ் சரியாயிட்டோன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவாங்க அங்கே. ஐ ஹவ் சீன் திஸ் இஸ் ரியாலிட்டி. ஓகே, நான் அதான் தான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு வந்து அவங்க நம்பர்ஸ்லாம் பிளாக் பண்ணுங்கள். யாரோட குடிக்கிறீங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் பிளாக் பண்ணுங்கள், ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணுங்கள். தீஸ் திங்ஸ் ஆல்சோ ஹெல்ப் ஆக்சுவலி. ஏன்னோ இல்லைனா வந்து அண்ட் வேலைக்கு போங்க. இது முடிச்சுட்டு ஆல்கஹால் சரியாயிட்டோன்னா வேலைக்கு போங்க. யூ ஹேவ் டு கோ பேக் டு ஒர்க். இல்லைனா ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு and they'll be spending a lot of money actually. So இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு வரப்போ டாக்டர் எப்போ வந்து இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அது எந்த ஸ்டேஜில் அந்த ரெக்கமெண்டேஷன் வரும்? ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்போ இண்டிகேஷன் அப்படின்னா, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எப்போ வேலை செய்யலையோ, இன் சிம்பிள் டேர்ம்ஸ். ஓகே, மெடிசனால் இந்த பேஷண்ட்டை வந்து ஒரு வருஷம் தள்ள முடியாது, கஷ்டம் அப்படின்னா டெஃபினட்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது சிரோசிஸ் இருக்கும், அதாவது லிவர் ஹார்டை கல் மாதிரி ஆகிட்டு ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிட்டு சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ டிரான்ஸ்பிளான்ட் தேவை கிடையாது. பட் அந்த பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓவர் அ பீரியட் ஆஃப் 2 years பார்த்திங்கன்னா நம்ம அந்த காசை ரிமூவ் பண்ணலன்னா, ஒபீஸாக இருக்காங்க, அதை நம்ம சரி பண்ணல, அவங்க பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னா, இல்லை வைரஸ் இருக்குது மாத்திரை சரியாக எடுக்க மாட்டுறாங்க, இல்லை ஆல்கஹால் அப்பப்போ குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, they will develop liver failure over a period of 2 years. ஸோ 1 to 2 years அதை வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அப்போ வந்து என்னென்னா கால் வீங்கும் அண்ட் மஞ்சக்காமலை ஜாண்டிஸ் வரும், blood வாமிட் பண்ணுவாங்க, அந்த அலர்ட்னஸ் அது இருக்காது, டிஸ்ஓரியன்டாக இருப்பாங்க, வயிற்றில் ஃப்ளூயிட்ஸ் ஏறும், மசில் லாஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம அந்த இடத்துல ஆல்கஹால் நிறுத்தினா they'll get back to reasonably in a good shape. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் ஸ்டில் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதே மாதிரி லிவர் கேன்சர் டெவலப் ஆச்சுன்னா, சிராட்டிக் பேக்ரவுண்டில் உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும், அது பேர் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும்போது உள்ள லிவர் கேன்சர் வருது அப்படின்னா அந்த பேஷண்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான் செஞ்சாகணும். ரிசெக்ஷன் பண்ண முடியாது, உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிறதுனால. அதுக்குன்னே சில க்ரைட்டீரியா இருக்குது, அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே ஃபில் ஆனால் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இப்போ புதுசாக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னா, சம்டைம்ஸ் டியூமர் அந்த கேன்சர் பெரிய கேன்சரை சின்னதாக்கிட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ அது எப்படி ஆகும்னா, அதுக்கு தான் இந்த ரேடியேஷன் தெரப்பி, கீமோ எம்பலைசேஷன் சொல்லுவோம். ஸோ அது அண்ட் புதுசாக இம்யூனோதெரப்பி இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் டவுன் ஸ்டேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். மற்ற இண்டிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அக்யூட் லிவர் ஃபெயிலியர்ன்றது நார்மலாக இருக்கிற பேஷண்ட் திடீர்னு வைரல் ஹெப்படைட்டிஸோ இல்லை வந்து சம்டைம்ஸ் எதாவது மருந்து பாய்சன் எடுத்துருவாங்க. அப்போ நார்மலாக இருக்கவங்க வந்து லிவர் ஃபெயிலியர் வந்துடும் டக்குன்னு.
அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். ஒரு 48 hours 72 hours பண்ணணும். அது வந்து சிரோசிஸ் கிடையாது. அந்த லிவர் வந்து அப்படியே இது நெக்ரோசிஸ் ஆகிடுது. அது அக்யூட் லிவர் ஃபெயிலியர். அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்டிட்டி. அது அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் நிறைய பார்க்குறோம் நம்ம. இப்போ மெயினாக வந்து இந்த அக்யூட் ஆன் க்ரானிக் லிவர் ஃபெயிலியர் தான் நிறைய பார்க்குறோம். அக்யூட் ஆன் க்ரானிக் லிவர் ஃபெயிலியரில் வந்து ரொம்ப சிக் பேஷண்ட்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் பெனிஃபிட் இருக்காது. ஓகே, ரொம்ப ஏர்லி பேஷண்ட் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படாது. அந்த மிடில் ஒரு குரூப் இருக்கும், அவங்களுக்கு தான் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் நிறைய தேவைப்படுது. ஸோ மெடிக்கலாகவும் மேனேஜ் பண்ண முடியாது, விட்டாமல் சிக்காகிடுவாங்க. ஸோ அந்த விண்டோக்குள்ளே அவங்கள டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அது ஸ்டேஜ் 2ன்னு சொல்லுவோம், கிரேட் 2 ஆஃப் ACLF. ஸோ அந்த பேஷண்ட் தான் நிறைய தேவைப்படும். இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாலுமே அதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சஸ் இருக்குல்ல, ஏன்னா அவங்களுக்கான அந்த லிவர் மேட்ச் ஆகணும், அந்த நிறையா இருக்கும்ல, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது ஆக்சுவலாக? ஒன்ஸ் ஒரு டெசிஷன் எடுத்துரும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு, அதை எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணணும், அந்த டைம் பீரியட் டைம் ஃப்ரேம்குள்ளே பண்ணணும். சில பேருக்கு வந்து இப்போ அக்யூட் லிவர் ஃபெயிலியரில் 2 நாளுக்குள்ளே பண்ணணும். ஓகே, ஒரு டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸ், அதாவது சிரோசிஸ் வந்து லிவர் ஃபெயிலியர் அவங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அக்யூட் ஆன் க்ரானிக் லிவர் ஃபெயிலியர் அந்த பேஷண்ட்டுக்கு 4 வாரத்துக்குள்ளே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இப்போ அவங்களுக்கு டைம் இருக்குது, இப்போது அவங்க வந்து 8 மாதம் 9 மாதம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து கெடாவர் லிஸ்டிங், அதாவது இறந்துடுறாங்க இல்லையா, ஆர்கன் டொனேஷன், அது மூலமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அது பேர் டிசீஸ்டு டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். சப்போஸ் டைம் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு ஃபேமிலி தான் டொனேட் பண்ணணும், சூட்டபிள் ஃபேமிலி டோனர் இருக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கணும், ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும், ரெசிபியண்ட்டுக்கு அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். தட் இஸ் மெயின்லி இம்பார்ட்டண்ட். லீகல் ரிலேட்டடாக இருக்கணும், அண்ட் தானாக முன் வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து க்ரைட்டீரியா. ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி சவுத் தமிழ்நாட்டில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, ஆர்கன் டொனேஷனும் ஒரு சைடில் இருக்குது, லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதுவும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 70 to 80% வந்து லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன், 20 to 30% வந்து டிசீஸ்டு டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து நார்த்லலாம் கிடையவே கிடையாது. அங்கே ஆர்கன் டொனேஷன் ரேட்ஸ் தான் ரொம்ப கம்மி. ஸோ ப்ரிடாமினென்ட்லி எல்லாமே அங்கே வந்து லிவிங் டோனர் தான் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குது இந்த சவுத்தில். அது ஸோ அந்த மாதிரி அது ஒரு சேலஞ்சஸ். ஸோ எப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோன்னு, அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இப்போ திடீர்னு வந்து எப்படி பண்ண போகிறோம், ஃபேமிலி ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஓகே, திடீர்னு நல்லா இருக்காங்க, திடீர்னு லிவர் ஃபெயிலியர் வருது, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுன்னா யாருமே ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த லாஜிஸ்டிக்ஸு அதெல்லாமே இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. பட் அதே மீறி சக்ஸஸ் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி ஹை வித் டிரான்ஸ்பிளான்டேஷன். நெக்ஸ்ட் அதான் கேட்கணும்னு நினச்சேன். சக்ஸஸ் ரேட்னா இவ்வளோ ரிஸ்க்கை தாண்டி அதை பண்ணி எவ்வளோ நாள் இருப்பாங்க, ஸோ அது சக்ஸஸ் ரேட் இந்த அளவு இருக்கும் அப்படின்னு ஒரு சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவர் 90%. ஓகே, ஸோ இது வந்து அதான் சொல்கிறேன், எப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் ரொம்ப சிக்கான பேஷண்ட்ஸ்க்கு, அதனால தான் வி டோன்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா அவுட்கம்ஸ் நல்லா இருக்காது. ஓகே, அந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டைமுக்குள்ளே பண்ணணும். அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா ஓவர் 90% லாங் டேர்ம் சர்வைவலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். பட் என்னென்ன அப்படின்னா, டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சுட்டு திருப்பி போய் குடிக்கக்கூடாது, திருப்பி வெயிட் போடக்கூடாது, ஃபாலோஅப் ரெகுலராக இருக்கணும், மருந்துகள் கரெக்டாக எடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஸோ இதெல்லாம் அடியர் பண்ணாங்களா 25-30 இயர்ஸ்லாம் இருக்காங்க பேஷண்ட்ஸ்லாம், சில பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படி பார்த்துக்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அண்ட் ஃபாலோஅப் ரொம்ப முக்கியம். அது ஸோ திரும்ப அது பேஷண்ட் கையில் தான் இருக்குது. அவங்க அந்த லைஃப் ஸ்டைல் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த டைம் பீரியட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட. பேஷண்ட்கள் கிளினிஷியன்ஸ் அல்ல, வி ஷுட் ஆல்சோ எஜுகேட் தம். எஜுகேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு வாட்டி வரும்போது வெயிட் குறைங்க, இது பண்ணுங்கள். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ், நம்ம பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, ஆஃப்டர் ஆப்ரேஷன். ஆமாம், நீங்கள் லைஃப் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஓகே, ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்தால் எப்படி இருந்தால் அப்படி ஆகிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி ஆகிடுவாங்க. என்னென்னா அதான் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பப்போ. ஸோ ஃபாலோஅப் ரெகுலராக வருவாங்க எல்லா பேஷண்ட்ஸும். அண்ட் மருந்து கரெக்டாக எடுக்கணும். ஸோ அது ஒரு வாட்டி நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அது வி cannot டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கூடாது, கரெக்டாக தான் எடுக்கிறாங்க இல்லை சொல்லுவோம், இந்த மாதிரி எடுங்க, நடங்க நல்லா, அதெல்லாம் தான் மெயினாக வரும். ஸோ லிவர் நல்லா க்ளீனாக செட் ஆகிடும். அது
ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனைலாம் வராது. ஸோ இதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ரெகுலர் செக்கப் அப்படின்றதே வந்து மேக்ஸிமம் இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு கண்டிஷனில் பண்ணுறமே தவிர ரெகுலராக பண்ணுறதில்ல. ஸோ எந்த ஏஜ்லேருந்து அந்த செக்கப் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது? எப்போ எந்தெந்த கேப்பில், அதாவது எந்த ஒரு இன்டர்வலில் நம்ம பண்ணணும்? ஐ திங்க் செக்கப்ன்றது வந்து இண்டிவிஜுவலைஸ்டுங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம நல்லா ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கோன்னா யூ கேன் போஸ்ட்போன் டில் 40 or 45 அந்த மாதிரி. இல்லை அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கோன்னா நிறைய பேர் நான் 30 வயசுலேயே பார்க்குறேன். 30 வயசுலேயே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மாஸ்டர் செக்கப்புக்கு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அண்ட் அவங்களாம் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட் கிடையாது. அவங்க வந்து வரதுக்கு காரணம் எம்ப்ளாய்மெண்ட்டில் கேட்பாங்க. தேர் எம்ப்ளாயர்ஸ் கம்பல்ஷன், அதனால் வந்து செஞ்சுக்குவாங்க. அது நிறைய எம்என்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது மேண்டேட்ரி, அது ஹெல்த் செக். ஸோ அதனால தான் டிடெக்ட் ஆகுது தவிர வந்து தே டோன்ட் கம் ஜஸ்ட் லைக் தட். ஆனால் செஞ்சுக்கிறது நல்லது. ஒரு 35-40லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஓரியன்டாக பண்ணுறது நல்லது. இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து மாஸ்டர் செக்கப் பண்ணேன் 2 வருஷம் முன்னாடி, அப்போ எதுவுமே லிவரை பற்றி எதுவுமே சொல்லலை, இப்போ பார்த்தா எனக்கு லிவர் கேன்சர் வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தா அவங்க கார்டியாக் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு எது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது ரிலேட்டடாக பண்ணுறது தான் பெட்டர் ஆக்சுவலி. லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்டர் ஹெல்த் செக். ஸோ அது ரெகுலராக பண்ணுறது டெஃபினெட்லி இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். அப்போ தான் ஏர்லியராக டிடெக்ட் பண்ண முடியும். பர்டிகுலர்லி லிவர் டிசீஸ் ஏர்லியராக டிடெக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணலாம் நீங்கள். அதுதான் பெஸ்ட். அதில் அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இந்த லிவர் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதுவுமே வந்து அறிகுறி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் வைஸ் முன்னைக்கும் இப்போக்கும் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது? ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? ஸோ ப்ரைமரி லிவர் கேன்சர், ஹெப்படோசெல்லுலா கார்சினோமா, இது வந்து சிரோசிஸ் இருந்தால் லிவர் பேஷண்ட்ஸ்க்கு வரும். சிரோசிஸ் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கும் வரும். ஓகே, பர்டிகுலர்லி அவங்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருந்தாலோ, இப்போலாம் அந்த ஃபேட்டி லிவர் இருந்தால் கூட அதில் கூட ஒரு 0.2-0.3% ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அது ஓவரால் ரிஸ்க் ஃபேக்டர் கம்மினா கூட ஃபேட்டி லிவர் நிறைய இருக்கிறதுனால அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஜாஸ்தியாக காட்டும் அது நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ். அண்ட் இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிவர் கேன்சருக்கு டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அன் ஆப்ஷன் அண்ட் ரிசெக்ஷன் இஸ் ஆப்ஷன். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்கோ ரீஜனல் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னென்னா டியூமரை வந்து டவுன் சைஸ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு அதுதான் ட்ரீட்மெண்ட்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் இருந்துச்சு முன்னாடி. இப்போது ரேடியேஷன் தெரப்பி நிறைய யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலர்லி எஸ்பிஆர்டின்னு சொல்லுவோம், ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியேஷன் தெரப்பி. ஸோ அது என்னென்னா, இப்போ ஒரு கேன்சருக்கு ஒரு பிளட் வெசலில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பிளட் வெசலுக்கு ரேடியேஷன் பண்ணிவிட்டு அந்த டியூமருக்கு கீமோ எம்பலைசேஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணலாம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து. ஏன்னா டியூமர் வந்து வளரல, ரத்த குழா டியூமர், பிளட் வெசலில் டியூமர் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா திருப்பி வந்துடும். பட் அந்த டியூமரை நம்ம பிளட் வெசலில் இருக்கிற டியூமரை ட்ரீட் பண்ணிவிட்டு திருப்பி வரல, எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது, அந்த பிளட் டெஸ்ட்லாம் ஓகே ஓரளவு கண்ட்ரோலில் இருக்குது, ஸ்கேனில் வந்து ஆக்டிவ் டியூமர் எதுவும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு ஆப்ஷன். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் தான் க்யூர். உங்களுக்கு ரிசெக்ஷன் நல்ல ரிசல்ட்ஸ் தரும், டிரான்ஸ்பிளான்ட் உங்களுக்கு க்யூரேட்டிவ் ரிசல்ட் தரும் உங்களுக்கு. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் வெறும் ரேடியேஷன் கீமோ எம்பலைசேஷன் இதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து க்யூர் கிடையாது. அதெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நான் தான் இது பண்ணனே, இதுலேயே க்யூர் ஆகிடுமா அப்படின்னா க்யூர் ஆகாது. அதெல்லாம் வந்து லோக்கோ ரீஜனல் தெரப்பிஸ், டியூமர் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அதெல்லாம். ஸோ க்யூர்ன்றது டிரான்ஸ்பிளான்ட் மெயின், அதுதான் மெயின் க்யூர் உங்களுக்கு. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்லாம் முன்னாடியெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு கேன்சர்லாம் பண்ண முடியாது. இப்போ என்னென்னா இம்யூனோதெரப்பி வந்திருக்கு. ஸோ காம்பினேஷன். ஸோ முன்னாடிலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ காம்பினேஷன் தெரப்பிஸ். இப்போ பெரிய டியூமர் கட்டி இருக்குது, பிளட் வெசலில் இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு டேஸ் கீமோ எம்பலைசேஷன் பண்ணிவிட்டு ரேடியேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்யூனோதெரப்பி ஒரு 6 மாதம் கொடுக்கலாம். இம்யூனோதெரப்பியும் கீமோதெரப்பியும் டிஃப்ரெண்ட். அதுதான் மெயின். கீமோதெரப்பின்றது கேன்சர் செல் அட்டாக் பண்ணுறது. ஓகே, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல வருஷமாக இருக்குது. இம்யூனோதெரப்பி என்னென்னா, இப்போ ஒரு கேன்சர் இருக்குது, ஓகே, அது ஏன் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்குது. இப்போ ஒரு கேன்சர் செல் ஏன் வளருது அப்படின்னா நம்மளோட இம்யூன் பவர் கம்மியாக இருக்குது.
இம்யூன் பவர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கேன்சர் செல்லை நம்ம இம்யூன் செல் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும், வளர விடாது இல்லையா. அந்த இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்க தான் கேன்சர் டெவலப் ஆகுது. இம்யூனோதெரப்பின்றது மருந்து கொடுத்து அந்த இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறது. இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணால் அந்த இம்யூன் செல்ஸ் வந்து கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிவிடும். ஸோ திஸ் இஸ் இம்யூனோதெரப்பி. ஓகே, இது இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக நிறைய பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நல்ல ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி. சில பேஷண்ட்லாம் அந்த பிளட் மார்க்கர்ஸு எல்லாம் ரொம்ப நல்லா குறையுது. ஸோ அந்த மாதிரி டவுன் ஸ்டேஜிங். ஸோ மல்டிபிள் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன், டேஸ் வித் இம்யூனோதெரப்பி ஒரு 6 months போட்டுட்டு 6 months நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, டியூமர் எல்லாம் நல்லா அழிஞ்சிடுச்சு, புதுசாக எதுவும் வரல, இந்த பிளட் மார்க்கர்ஸ் பிளட் டெஸ்ட்டு எல்லாமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ரேடியேஷன்றது ஒரு 5 நாள், டேஸ்ன்றது 1 நாள், இம்யூனோதெரப்பி எவ்ரி 3 to 4 weeks டிபெண்டிங் என்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு 6 months கூட கொடுக்கலாம். இப்போ இம்யூனோதெரப்பி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு நான் கியூரேட்டிவ் டியூமரை கியூரேட்டிவ் டியூமராக ஆக்கலாம். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இவால்விங் ட்ரீட்மெண்ட். ஹெப்டசோல்லா கார்சினோமா ட்ரீட்மெண்ட் வந்து இட்ஸ் சேஞ்ச்ட். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி மேனேஜ் பண்ண ப்ரோட்டோகால் வேறு, இப்போ மேனேஜ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வேறு ஆக்சுவலி. ஸோ இதுதான் பெஸ்ட் பார்ட் ஆஃப் இம்யூனோதெரப்பி தட் இஸ் ஹேப்பன், பர்டிகுலர்லி லிவர் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ லிவர் ரிலேட்டடாக நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம், பேசியிருப்போம். பட் இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஸோ என்ன பண்ணால் வராமல் முதலே தப்பிச்சுக்கலாம், அப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணிங்க. ஸோ வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.